ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஷின்சான் சேனலில் என்னடா கேமிங் கேட்டிங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங்கில் ட்ரிக்கு கேட்டிருந்தீங்க. என்னடா இந்தியன் பைக் டிரைவிங்கில் ட்ரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இன்றைக்கி இந்தியன் பைக் டிரைவிங்கில் ட்ரிக்கு தான் சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே, வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ ப்ளே கொடுத்தாச்சு. இப்போ ப்ளே கொடுத்துட்டு நான் உள்ளே போயிடுறேன். வாங்க, நான் உள்ளே போய் லோடிங்கு எவ்வளோ ஸ்லோவு, நம்மளுக்கு லோடிங்குனாலே ஒரு ஸ்லோவு கைஸ். சரி, இப்போ நான் உள்ளே போய் இப்போ நம்ம என்னென்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ட்ரிக்கு உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிக்கு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். என்ன நம்பர்? நான் சொல்கிற நம்பர் போடுங்க. இருங்க, நான் ஜம்ப் பண்ணிக்கிறேன். ஐயோ, தண்ணிக்குள்ளே வச்சுட்டேன். இருங்க, கவலைப்படாதுங்க, பண்ணுறாரு. இருங்க, இப்போ மேலே ஏறிட்டு நான் சொல்கிற மாதிரி அப்படியே யூட்டன் போட்டுருணும். இப்படி நின்றுட்டு நான் சொல்கிற நம்பர் போடுங்க. என்னன்னா சாரி கட்டு தான். ஒரு பைக் வந்துச்சு. அதுக்கு மேலே நான் இப்போ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க. ஐயோ, இப்போ கரெக்டாக நம்பர் போட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். மேலே ஒரு ஜெட்டு வந்துடும். இப்போ நான் அதுக்கப்புறம் ஃபோனை கீழே வச்சிட்டிங்கன்னா, கீழே இறங்குனீங்கன்னா, இப்போ நான் இறங்கிட்டிங்கன்னா ஐயோ டேய் என்னடா, இப்போ 2 ஆப்ஷன் காட்டுதா, காரும் இந்த ஜெட்டும் பைக் மாதிரி. இதில் ஓட்டிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கப்புறம் போயிட்டே கொஞ்ச நேரம் அப்படியே யூட்டன் போட்டு பிரேக்கை போட்டு பேக்கில் வாங்க, பின்னாடி போங்க, கொஞ்ச நேரம் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு நடக்கும். அதில் பாருங்கள், நீங்கள் வீணு போனீங்கன்னா ட்ரிக்கை இப்போ உடனே இறங்குனீங்கன்னா இப்போ பாருங்கள் அப்படியே உள்ளே போயிடுவீங்க. அவ்வளோதான், இதுதான் ஒரு மேட்ரு. அப்படியே கீழே போயிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் உள்ளே இப்படி பார்த்தா கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வீடுக்கு தெரிஞ்சா இப்போ உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. அதுக்கப்புறம் 2வது ட்ரிக்கு என்னென்னா, இப்போ பாருங்கள் 2வது ட்ரிக்கு. இது கிட்ட போய் இப்படி நின்றுக்கணும். இருங்க, டேய் நின்றுறான், நின்று குடிச்சிட்டு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற நம்பருக்கு போடுங்க. 000 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வரும். அந்த நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், கீழே இறங்கிட்டேன்னா ஹெலிகாப்டரில் இப்போ நீங்கள் உக்காந்துட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஹெலிகாப்டர் மேலே இப்போ பறக்க விடுங்க. பறக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டு மேலே நீங்கள் ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணணும். பாருங்கள், லேண்ட் ஆகிடு, கண்டிப்பாக லேண்ட் ஆகிடணும். ஸோ லேண்ட் ஆகிடும். இருங்க, நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் கீழே லேண்ட் பண்ணிட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு லேண்ட் பண்ணிட்டு இப்போ கீழே இறங்குனீங்கன்னா ஒரு ரீசெண்டாக நடக்கும். பார்த்தீங்கள்ல, இதுதான் தண்ணி நீச்சல் கேள்விப்பட்டிருக்க, உள் நீச்சல் கேள்விப்பட்டிருப்பேன். அப்புறம் ஊன்ட்டேன் டமால்னு சேர்த்து மேலே ஏறிட்டேன் தெரியாமல். மன்னிச்சிருங்க. ஏறல. ஐயோ, சேர்ந்துடா அழுவாத. நான் குச்சி மிட்டாய் குறியிட்டு வாங்கி தரேன். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்படி தான் நினைக்கிறேன், நானும் நினச்சேன். சரி, என்னடா வரமாட்டேங்குது, சரி திரும்பவும் ட்ரை பண்ணுவோன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இருங்க திரும்பவும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா ஏறினேன், பக் ஆகிடுச்சு. இன்னத்து எல்லாத்தாவது வந்துட்டேன். சரி, பக் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் ட்ரை பண்ணுறவாங்க. நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். ட்ரிக்கை கவனிச்சுன்னு இருங்க. ட்ரிக்கை கவனிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இது இப்போ ஓடுற பட்டனை குதிக்கிறதா, நீங்கள் என்ன பண்ணுறேன்னா அழுத்தினே இருந்தீங்கன்னா ஏறவே மாட்டேங்குது. அப்படியே ஏறிச்சு, தொலைச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்கிற நம்பரை போடுங்க. 8 இப்படி போட்டிங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வரும். அந்த இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க. இதில் தான் ஒரு ட்ரிக்கே. இப்போ நான் கீழே தண்ணியில் இறங்கிட்டு தண்ணியில் முழுங்குற மாதிரி கொஞ்சம் பாதியாக இப்படி இருந்ததுன்னா அப்படி தான் இருக்கணும். ஓகே, அப்புறம் இந்த வீட்டு மேலே ஏறணும். இது பாருங்க, ஏறி பக் ஆகிடுச்சு. இங்கேயும் சுற்றுது, ஏறி பக் ஆகிடுச்சு. கைஸ் அதான் ஒன்று. ஸோ பக்கில் ஆகிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறது, பயன்ட்டேன். பட்டுன்னு குந்திர போகிறேன். லைட்டாக பின்னாடி இருங்க, பின்னாடி தள்ளிடுறேன். இப்போ ரெடி. அப்போ தான் இப்போ இறங்குறேன்டா டேய் அப்படின்னு இறங்கிட்டேன். இறங்கின உடனே பார்த்தீங்களா நீச்சல், உள் நீச்சல் கேள்விப்பட்டிருப்பீங்க.
முழு நீச்சல் கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்ணிக்குள்ளெல்லாம் நீச்சல் அடிச்சு பார்த்துருப்பீங்க. இதுதான் எங்கள் புதுவிதமான ட்ரிக். பார்த்தீங்கல்ல, வருது வருது, விலகு விலகு, செமையாக நீச்சல் ரோட்லலாம் பாலியாக போட்டு சுற்றினு வந்தேன். நீச்சல் நீச்சல், ஓய் தண்ணி நீச்சல் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா நீச்சலை கேள்விப்பட்டிருக்கீங்க. காற்றுல நீச்சலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் காற்று நீச்சல். அப்படியே வேகமாக அப்படியே ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு அப்படியே காற்றுலையே மிதங்குனே வந்தேன். ஜாலியாக இருந்தது. ஸோ செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனை ட்ரிக்குலன்னா 3 ட்ரிக்கு தான். 2 ட்ரிக்கு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து அதான் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு பண்ணிட்டு, செகண்ட் ட்ரிக்கு இதை பாருங்கள், ஜெட்டில் பண்ணேன் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. அதுக்கப்புறம் 2வது காற்றுல நீச்சல் அடித்தேன். இது 3வது ட்ரிக் பாருங்கள் நீங்களே. நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே ட்ரெயின் ஆண்ட வந்துட்டேன், ட்ரெயின் ஓடுற இடத்துல வந்துட்டேன். ஸோ வந்துட்டு அப்புறம் இப்போ நான் சொல்கிற நம்பருக்கு போடுங்க, ஏதாச்சும் ஒரு நம்பர் போடுங்க. ஸோ நான் போடுறதுல நீங்களே பாருங்கள். சரி. அப்புறம் நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல். அப்படின்னு ஒரு 8 போட்டுக்கினே ஒரு கேடிஎம் பைக் எடுத்துன்னு வந்துட்டு அந்த வண்டியை ஓட்டுன்னு ஓட்டுறீங்க. சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ட்ரிப்பு ஒர்க் அவுட் ஆகும். திரும்பி தொலைய மாட்டேங்குது, திரும்பி தொலையேன் திரும்பிச்சு இப்படி கஷ்டப்பட்டு. அப்புறம் இப்போ வண்டியை விட்டு கீழே இறங்குனீங்கன்னா இப்போ பாருங்கள், ட்ரெயின் பைக்கும் அப்படியே சேர்ந்துருக்கும். இது அழுத்திட்டிங்கன்னா இப்போ ஒரு ட்ரிக்கு நடக்குது. இதை மட்டும் பாருங்கள், இதை பாருங்கள். இதுதான் காற்று பைக். வருதுன்னு நியூ மாடல் பைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி பைக் ஓட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களான்ட்டு பாருங்கள் நீங்களே. அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டான், செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இதை தொட்டிங்கன்னா நான் ட்ரெயின் ஆண்ட நிற்கிற மாதிரி இருக்கும். திரும்ப இந்த மாதிரி தொட்டிங்கன்னா இங்கே வீடியோன்னு இருக்குமா, அதை தொட்டிங்கன்னா இதுவாக இருக்கும். ஹெல்மெட் போட்டுக்கிறேன். வீடியோ மாதிரி இருக்கும், அதை தொட்டிங்கன்னா ட்ரெயின் ஆண்ட நிற்கிற மாதிரி இருக்கும். இங்கே தொட்டிங்கன்னா இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காற்றுலலாம் வண்டி ஓட்டு இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? செம்மையாக இல்லை, சூப்பராக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். பட்டுன்னு வேகமாக எப்படி காற்றுல பறக்கலாம் பாருங்க. ஸோ இப்படியே போய் அப்படியே டபாட்டு ஊதுற போகிறடா, பயந்துட்டு இன்னும் செம்மையாக ஓட்டினான். அப்படியே யூட்டன் போட்டு ரைட் எடுத்துட்டு லெஃப்ட் எடுத்துட்டு வண்டி அப்படியே செம்மையாக ஓட்டின்னு இந்த பாருங்க, அந்த இடத்துல பைக் ஓட்டுறான். வண்டி இங்கே இருக்குது, அவன் எங்கேயோ ஓட்டினுங்கிறான். ஆனால் ரிமோட் கண்ட்ரோல் பைக்கோ அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த ட்ரிக்கு மொதல் இருந்தது. இந்த ட்ரிக்கு செம்மையாக இருந்தது, சூப்பராக இருக்குல்ல இந்த ட்ரிக்கெல்லாம் செம்ம ட்ரிக்கு. கேடிஎம் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த பைக் வேணால். ஆனால் எந்த பைக்கு வேணால் எடுக்கலாம், கேடிஎம்னு வரதுன்னு இல்லை. எந்த பைக் எடுத்தாலும் அந்த ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகும். கேடிஎம்னு இல்லை, பல்சரில் பண்ணாலும் பல்சர் வரும். ஸோ ட்ரெயினில் பண்ணாலும் இது வரும். ஸோ நிறைய இது இருக்கும். அதால் தான் நல்லா இருந்தது இல்லை இந்த ட்ரிக்கு. ஸோ நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் இப்போ நான் இறங்குறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கீழே வந்துட்டான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் நிறைய வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் ட்ரிக்கு தரேன். கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி ட்ரிக் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தான் நான் ட்ரிக்கு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ட்ரிக் வேணும்னா நீங்கள் கமெண்டில் ட்ரிக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.